தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 50 தொகுதிகள். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 50 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் உள்ளது. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கிறது. ஆனால் ஒற்றை இலக்கத்தில் தான் தொகுதி தர முடியும் என்று திமுக கூறிவிட்டது. தேமுதிக நேற்று வந்த கட்சி, அந்த கட்சிக்கு 10 தொகுதிகள் வழங்க திமுக முன்வந்துள்ளது. தேமுதிகவை விட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைத்து தொகுதிகளை வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. இது தேமுதிக நேற்று வந்த கட்சிக்கு தங்களை விட அதிகமாக தொகுதி கொடுப்பதால் திருமாவளவன் அதிருப்தியில் உள்ளார். திருமாவளவனை போன்று வை. கோபால்சாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவையும் திமுக மீது அதிருப்தியில் உள்ளன. தேமுதிகவை விட தங்களுக்கு தொகுதிகள் அதிகம் குறைவாக கொடுத்தால் கௌரவ குறைச்சலாக கருதுகின்றன. மேலும் இந்த கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி தாவ வாய்ப்பில்லை. ஏனென்றால் அங்கே பாஜக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பக்கமும் தாவ வாய்ப்பில்லை. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகமே தள்ளாடி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி பக்கம் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் தனித்து போட்டி என்று சீமான் அறிவித்துள்ளார். யாரையும் கூட்டணி சேர்க்க அவர் தயார் இல்லை. இந்த சூழ்நிலையில் 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதை போன்று இந்த 4 கட்சிகளும், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இணைந்து புதியதொரு கூட்டணியை உருவாக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் குட்டி கட்சிகளையும் இணைக்கலாம் என்று கூறப்படுகிறது. புதிய கூட்டணிக்கு பிரேமலதாவின் வருகை வித்திடும் போல தெரிகிறது. ஆக புதிய கூட்டணி உருவானால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 50 தொகுதிகள், விடுதலை சிறுத்தை கட்சி 50 தொகுதிகளில் போட்டியிட தயாராக உள்ளது. தற்பொழுது தேமுதிகவை விட தங்களுக்கு தொகுதிகள் குறைத்து வழங்கினால் விடுதலை சிறுத்தை கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி புதியதொரு கூட்டணி உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக இதை எவ்வாறு சமாளிக்க போகிறது என்பது தெரியவில்லை. திமுகவை பற்றி நமக்கு தெரியும். நாங்க வெற்றியே பெறாட்டினாலும் கூட பரவாயில்ல, நாங்க அள்ளி கொடுக்க மாட்டோம், கிள்ளி கொடுப்போம். அதுதான் அவங்களுடைய கொள்கை. ஆட்சியே இழந்தாலும் பரவாயில்ல, கூட்டணி கட்சிகளுக்கு வயிறார சாப்பாடு போட மாட்டோம். அதுதான் திமுகவுடைய கொள்கை. ஆக திமுக இந்த 4 கட்சிகள் கேட்ட தொகுதி கொடுக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து 4 கட்சிகளும் வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.